தற்போது மும்பையில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி என்ற அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்தியா வந்துள்ள கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி 2ஆம் நாளாக இன்று மும்பை சென்றார் என்ற அண்மை தரவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா வந்திருக்கக்கூடிய கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி 2ஆம் நாளாக இன்று மும்பை வந்தடைந்திருக்கிறார். இந்தியா டு 2025 என்ற தலைப்பில் இந்தியாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மெஸ்ஸி 2ஆம் நாளாக தற்போது மும்பையில் தடம் பதித்திருக்கக்கூடிய அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தற்போது மும்பையில் 2ஆம் நாளாக கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவிடலாம்? கால்பந்தாட்டம் நாடுகள் இந்த கால்பந்தாட்டத்தை விளையாடி இந்த நிலையில் கால்பந்தாட்ட விளையாட்டு ஜாம்பவனாக இருக்கக்கூடியவர் தான் லியோனல் மெஸ்ஸி. மெஸ்ஸிக்கென உலக அளவிலும் தனியான ரசிகர் பட்டாளர்கள் இந்த சூழலில் ஆண்டுகளுக்கு பின்னராக இந்தியாவிற்கு வருகை தரக்கூடிய இந்தியா வந்திருக்கும் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி 2ஆம் நாளாக தற்போது மும்பை வந்தடைந்திருக்கிறார் என்ற அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். மும்பையில் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்களுடைய வருகை குறித்தான அண்மை செய்தி. வான்கடை மைதானத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று ரசிகர்களை சந்திக்க இருக்கிறார் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி. மும்பை நிகழ்ச்சியில் சக வீரர்களான லூயிஸ் மற்றும் ராட்ரிகோ ஆகியோர் பங்கேற்பார்கள் என்ற அண்மை தரவுகளும் தெரிவித்திருக்கின்றன. மெஸ்ஸியுடன் சச்சின் தெண்டுல்கர், ஜான் அப்ரஹாம், கரீனா கபூர் உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்க இருப்பதாகவும் அண்மை செய்தி தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தற்போது 2ஆம் முறையாக கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி மும்பைக்கு வருகை மற்றும் அவருடைய சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. இந்தியாவில் மெஸ்ஸிக்கென தனியான ரசிகர் பட்டாளம் என்பதே இருக்கிறது. குறிப்பாக உலக அளவில் ஃபுட்பால் விளையாட்டில் ஜாம்பவனாக திகழக்கூடியவர் தான் மெஸ்ஸி. 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வருகை தந்திருக்கக்கூடிய மெஸ்ஸி நேற்றைய தினம் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் ஆகிய மாநிலங்களுக்கு சென்று அங்கு ரசிகர்களை சந்தித்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் மும்பை வான்கடை மைதானத்தில் மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. அதற்காக தற்போது மும்பையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு தற்போது மெஸ்ஸி வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சச்சின் தெண்டுல்கர் உள்ளிட்ட கிரிக்கெட் ஜாம்பவானான சச்சின் தெண்டுல்கர், அதே போன்று இந்தியா ஃபுட்பால் அணியின் ஜாம்பவனாக பார்க்கப்படக்கூடிய சுனில் சேத்ரி, அது மட்டுமல்லாமல் பல்வேறு திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் 7 பேர் கொண்ட தனியான இந்த நட்சத்திர ஃபுட்பால் மேட்ச் என்பதும் நடக்க இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே இது ரசிகர்கள் மத்தியில் பெருத்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாலை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பகல் 2 மணியிலிருந்தே வான்கடை மைதானத்திற்குள்ளாக ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மெஸ்ஸியை காண்பதற்காக வருகை தந்த அந்த ரசிகர்கள் முறையாக மெஸ்ஸியை காண முடியவில்லை. இதன் காரணமாக மெஸ்ஸி சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து புறப்படக்கூடிய சூழல் என்பது காணப்பட்டது. இதனால் ஆத்திரத்தினால் அங்கு சிறிது நேரம் பதற்றமான சூழல் என்பது காணப்பட்டது. கலேபரம் என்பது நிகழ்ந்தது. இதன் காரணமாக அந்த மாநில முதலமைச்சரும் கூட மெஸ்ஸியின் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்காக இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தற்போது மும்பையிலும் மற்றொரு நிகழ்ச்சி என்பது நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மெஸ்ஸி கலந்து கொள்ள வருகின்றார். பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த மாநில அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது. எனவே கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பிற்பகல் 2 மணியிலிருந்தே ரசிகர்கள் அந்த மைதானத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதாகும். அது மட்டுமல்லாமல் சச்சின் தெண்டுல்கர், கிரிக்கெட்டின் ஜாம்பவனாக பார்க்கக்கூடிய சச்சின் தெண்டுல்கருக்கும் மெஸ்ஸிக்கும் ஏற்கனவே பல்வேறு விதமான ஒப்புதல்கள் வைத்து பல கருத்துக்கள் என்பது சமூக வலைதளங்களில் பார்க்கப்படும். ஏனென்றால் கிரிக்கெட்டின் ஜாம்பவனாக பார்க்கக்கூடிய சச்சின் தெண்டுல்கருடைய அந்த ஜெர்சியுடைய எண் என்பதும் 10 தான். அதே போன்று ஃபுட்பாலில் இருக்கக்கூடிய ஜாம்பவனாக பார்க்கக்கூடிய மெஸ்ஸியுடைய ஜெர்சியுடைய எண் என்பதும் 10 தான். அதே போன்று சாம்பியனாக ஆக வேண்டும், கிரிக்கெட்டில் சாம்பியனாக ஆக வேண்டும் என்பது சச்சின் தெண்டுல்கரின் கனவாக இருந்தது. அந்த சாம்பியன் ஆனதற்கு பிறகாகவே அவர் அதிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். அதே போன்று தற்போது சாம்பியனாக FIFA உலகக்கோப்பையை வென்றதற்கு பிறகாக அர்ஜென்டினா அணியைச் சேர்ந்த மெஸ்ஸி தற்போது இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் ரசிகர்கள் மற்றும் மெஸ்ஸியின் ரசிகர்களிடத்திலே பெருத்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
மேலும் மெஸ்ஸியை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான டிக்கெட்டுகள் செலவு செய்து தற்போது அந்த மைதானத்திற்கு வருகை தந்து அவரை காண வேண்டும் என ஆர்வத்துடன் வருகிறார்கள். எனவே ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் நேற்றைய தினம் ஏற்கனவே சில கலைபரங்கள் நடந்ததன் காரணமாகவும் முன்னேற்பாடு பணிகள் அந்த பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தற்போது அந்த பகுதியிலிருந்து கிடைக்கப்படுகிறது. இது தனியார் நிறுவனம் சார்பில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட மெஸ்ஸி உலக அளவில் பிரசித்தி பெற்ற ஒரு நபராக இருப்பதன் காரணமாகவும் அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்றே ரசிகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடும் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த மாநில அரசு தீவிரமாக நடைபெற்று பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு புறத்தில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மெஸ்ஸியுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வது அதே போன்று மெஸ்ஸியுடன் பார்க்க வேண்டும் என்பதற்காக ரசிகர்களும் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். 3 நாள் நிகழ்ச்சியாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மெஸ்ஸிக்கு நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அதே போன்று ஆந்திரா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர்கள் சந்தித்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார்கள். தங்களது சமூக வலைதள பக்கங்களில் வைக்கிறார்கள். இதே போன்று நாளை 15ஆம் தேதியும் டெல்லியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் மெஸ்ஸி பங்கேற்பார் என்பதாகவும் கூறப்படுகிறது. நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு முன்னதாக பிரதமர் மோடியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு புறத்தில் தகவல்கள் வெளியாகிறது. அது அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளிவரவில்லை என்றால் கூட இன்று நடைபெறக்கூடிய இந்த மும்பையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் சச்சின் டெண்டுல்கர், பாலிவுட் பிரபலங்கள் அதே போன்று இந்தியா ஃபுட்பால் அணியின் ஜாம்பவானான சுனில் சேத்ரி உள்ளிட்டோர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். 2ஆம் முறையாக மும்பைக்கு மெஸ்ஸியின் வருகை மற்றும் அவர் பங்கேற்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.